பேக் டு மை சேனல். அனைவருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பக்ரீத் விளாக் தான் பார்க்க போறோம். நாங்கள் வந்து இந்த பக்ரீத்துக்கு வந்து ஆடு அறுக்கிறோம். அதுக்கு தேவையானது தான் பண்ணுறோம். மத்தியானம் தான் நைட்டு தான் பிரியாணி ஆக்குறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் இப்போ வந்துருச்சு. சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாமே வந்துருச்சு. இங்கே பாருங்க, இதெல்லாம் இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கான பேஸ்ட்டுக்கு தேவையானது. நெக்ஸ்ட்டு தோல் உரிச்சு சின்ன வெங்காயம் இதெல்லாம் இன்னும் அரைச்சி நம்ம வச்சோம்னா நைட்டு பிரியாணி ஆக்கிறதுக்கு. பாருங்கள், அரிஞ்ச வெங்காயம், இந்த மாதிரி அரிஞ்ச வெங்காயம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் அரைக்க நாங்கள் இதுவுமே எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம ஆடை போய் பார்க்கலாம் வாங்க. போயிட்டுருக்கோம். இப்போ தான் கீழே தான் ஆடு கட்டி போட்டிருக்கோம். ஆடு வந்து எங்கள் வீட்டுக்கு கீழே இருக்கிறதுல வந்து கட்டி போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், இங்கே தான் ஆடை நாங்கள் கட்டி போட்டிருக்கோம். இந்த வீடை பூட்டி வச்சுருக்கோம். வெயிலெலாம் கை தெரியுது. இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாய் பாய், டாட்டா, குட் பாய். எனக்கு இந்த ஆடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய முடி முளைச்சிருந்துச்சு பாருங்களேன். தண்ணி வச்சுருக்கோம், இன்னும் ஆடு குடிக்க மாட்டேங்குது. மதியான பக்கம் தான் நாங்கள் ஆடு அறுக்கிறோம். இப்போ அறுக்கலை. நம்ம ஆடை பார்த்தாச்சு, திருப்பி மேலே போகலாம் வாங்க. ஆடிக்கு வந்திருக்கேன். எதுக்கு அப்படின்னா இப்போ எனக்கு பக்ரீத்தில் நிறைய பேர் ஆடை இருப்பாங்க, கூறு வாங்கி பிரியாணி செய்வாங்க. அதுக்காக பார்க்கலாமே வேடிக்கை, அதுக்குன்னு நான் மாடிக்கு வந்திருக்கேன். இன்ன வரையும் யாரும் ஆடு அறுக்கலை. பிரியாணி தான் செஞ்சிட்ருக்க வாசம் வருது. நாங்கள் நைட் தான் பிரியாணி செய்கிறோம். அப்போ தானே ஃப்ரீயாக இருக்க முடியும். நைட் செஞ்சு கொடுக்கலாம். அது பக்கம் தான் தர்கா இருக்குது, காயிலா பாபா தர்கா, மகான் காயிலா தர்கா. இதுதான் இருக்குது. 100 வருஷத்து பழமையான மரங்கள் அதெல்லாமே இங்கே நிறையாவே இருக்குது. கிளார் அடிக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் நான் மகான் காயிலா பாபா தர்கா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அப்படியே பார்த்தோம்னா இங்கே மொட்டை மாடி நேரம், அங்கே மொட்டை மாடி, இந்த மொட்டை வெயிலில் மொட்டை மாடிலாம் போகுது. நம்ம இப்போ கீழே தான் போக போகிறோம். அதுக்குள்ளே பப்பி வந்து அங்கங்கே எட்டி எட்டி பார்த்துட்டு போகிறாங்க. எட்டி எட்டி பார்த்துட்டு போயிட்டுருந்தா. இப்போ போயிட்டா கீழே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடு அறுக்க போகிறாங்க. அதுக்கு தான் நான் சாவி எடுத்துகிட்டு போகிறேன். காட்டுறேன். பப்பியிலாத வந்து போயிட்டுருக்கா. லேட் ஆகிடுச்சு. இப்போயே மணி வந்து 11:30 இருக்கும். அதனால தான் பட்டி இறங்கிட்டு கீழே போய் நான் ஆடையும் காட்டுறேன். எடுத்துட்டு வந்துட்டு 20 minutes later. ஆடை அறுத்துட்டு வைக்கலாம் அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து அறுக்கிறப்ப ஈரல்லாம் ஃபஸ்ட்டு ஈரல் தான் அறுத்தாங்க. ஈரல்லாம் வந்துருச்சு. எங்களுக்கு ஈரல் முறை இதெல்லாம் வந்துருச்சு. நான் இதை இப்போ வந்து கழுவிட்டு ஈரல் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்காக வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்களா, நம்ம கழுவிடலாம். கொஞ்சமாக இப்போ வந்து ஈரலை வந்து வெறும் தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி ஊற்றி கழுவுனா அதில் இருக்க ரத்தம்லாம் போயிடும். பூனை அழுதுகிட்டே இருந்துச்சு. நான் ஒரு கறி பூனை. இப்போ அதை கையை மட்டும் வைக்கக்கூடாது, அப்படியே ஊறணும். நம்ம ஈரல் வதக்கிட்டு இருக்கோம். உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா இதெல்லாமே போட்டாச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் அப்படியே வதக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், தக்காளியும் போட்டிருக்கோம். இதில் நுரை, ஈரல் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இது கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதை அப்படியே விட்டோம்னா அது கொஞ்ச நேரம் வெந்துட்டு அதுக்கப்புறமா பண்ணணும். இந்த மாதிரி நல்ல மசாலா எல்லா பக்கம் ஈக்குவலாக ஆகிற மாதிரி நல்லா வதக்கணும். தண்ணி ஊற்றிக்கும் அதுலேருந்து. இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சமாக தான் போடணும். ஏன் அப்போ தான் கொஞ்சம் கலர் கரெக்டாக இருக்கும். ரொம்ப போட்டோம்னா கலர் ரொம்ப இருக்கும், டேஸ்ட்டும் வராது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கலக்கிக்கணும். இப்போ 10 நிமிஷம் மூடிடலாம். வந்துருச்சு. இப்போ நாங்கள் பிரித்து போடணும். இதெல்லாம் பார்த்தோம்னா கொழுப்பு, இப்போ இந்த கொழுப்பு கறி இதெல்லாமே இதில் இருக்குது, தனியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் என்ன இருக்குது, இதுலேயுமே கறி தான் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி 2 தூக்குனியில் கறி போட்டு மூடி வச்சுருக்கோம். 3 வேறு வந்து இதை பிரிச்சுட்டு காட்டுறோம்.
சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நான் இதை போட்டு காட்டிட்டேன். கொஞ்சமாக எடுத்து தொட்டுக்க நிறைய ஈரலை வச்சுட்டு நிறைய இருக்கணும். நான் சாப்பாடுலாம் வச்சுட்டேன். எதுக்கு ரெண்டு தட்டு அப்படின்னா நானும் என்னோட கசினும் சாப்பிட்ருக்கோம். அவங்க வந்து கிரேவி ஊற்றிருக்காங்க, நான் வந்து ரசம் ஊற்றிருப்பேன். யூஸ் பண்ணிடலாம். மிளகு ரசம்னால சளிக்கெலாம் நல்லது. Later that day. நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா, அரைச்ச சின்ன வெங்காயம், கட் பண்ண தக்காளி, குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ண தக்காளி, நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வேக வச்ச உப்பு கறி. இதில் வந்து உப்பும் மஞ்சள் மட்டும்தான் போட்டு வேக வைக்கணும். நெக்ஸ்ட்டு அரிஞ்ச பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, நெக்ஸ்ட்டு நிறைய வெங்காயம், இதுதான் தேவை. நெக்ஸ்ட்டு ஒரு எலுமிச்சம்பழம், தயிர், இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ அடுப்பில் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் கொதிச்சோன்னே ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் போட்டு எண்ணெயோட நல்லா வதக்கிக்கணும். போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் அது நல்லா வதங்கி கலர் கொஞ்சம் மாறினோட நெக்ஸ்ட் அரிஞ்சு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. இது போட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் இப்போ எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் நெய்யும் லாஸ்ட்டாக ஊற்றிக்கிறோம். பாருங்க பிரியாணி அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கு. மிளகா அதெல்லாம் போட்டாச்சு, கறியுமே போட்டாச்சு. பிரியாணி அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா கிளறிட்டு அரிசி ஊற வச்சு போடணும். தயிர் ஊற்றிருக்கோம். இன்க்ரீடியன்ஸ் நான் முதவே காட்டியிருப்பேன், அதெல்லாம் போட்டிருக்கோம். இப்போ அரிசியுமே போட்டாச்சு. அரிசி போட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வந்து வேக விட்டுட்டோம். வெந்தோன்னா பாருங்க, இப்போ திறக்கிறோம் பாருங்க. இப்போ தான் கொதி வந்து இருக்கு. அரிசியெல்லாம் போட்டாச்சு, கறியுமே போட்டாச்சு. இது கொதிச்சு நாங்கள் எல்லாமே முடிச்சு லாஸ்ட்டாக நெய் ஊற்றுறப்ப காமிக்கிறேன். பண்ணி நெக்ஸ்ட்டு நாங்கள் தயிர் சட்டி செய்யறதுக்காக வெங்காயம் அரிஞ்சு வச்சிட்டோம். எங்கள் அம்மா தயிருமே இது பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே தயிருமே இருக்குது. இப்போ பண்ணிடலாம். தயிர் சட்னியும் பண்ணிவிட்டு நம்ம முடிச்சிடலாம். பிரியாணி ஆக்கி முடிச்சிட்டோம். பார்த்தாங்கன்னா இங்கே பிரியாணிலாம் ரெடி ஆயிடுச்சு. ஆற வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து தயிர் பச்சடி, நெக்ஸ்ட்டு வந்து சுட சுட பாயாசம். இந்த பேக்கரி ஒர்க் அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.